வணக்கம் வியூவர்ஸ், இது உங்கள் தமிழ் டியூட்டோரியல்ஸ். இன்றைக்கி CorelDrawல ஒரு விஷயத்தை நாங்கள் படிக்க போகிறோம். ஓகே, நீங்கள் நிறைய பேர் ஃபோட்டோஷாப்பில் எம்போஸ் பண்ணியிருப்பீங்க. ஃபோட்டோஷாப் தெரிஞ்சவங்க படித்தவங்க அந்த ரொம்ப பிடிச்ச சிலவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச லுக் வந்து எம்போஸ் பண்ணுறது. ஆனால் இது CorelDrawல இது எப்படி கொஞ்சம் வித்தியாசமாக எப்படி செய்யலான்றதை நான் இன்றைக்கி காட்ட போகிறேன். ஓகே, வாங்க நாங்கள் வீடியோவுக்கு போவோம். நாங்கள் அந்த எம்போஸ் செய்கிறேன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நான் பேக்ரவுண்டை பிளாக் ஆக்கிக்கிறேன். ஓகே, பிளாக் ஆக்கிட்டேன். ரெண்டாவது வந்து நான் ஒரு டெக்ஸ்ட் ஒன்று டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம அந்த எம்போஸ் பண்ண போகிறனால எம்போஸுக்கு ஏற்ற மேட்சான ஒரு ஃபாண்ட் ஒன்று நாங்கள் செலக்ட் பண்ணிக்குவோம். ஓகே, இந்த ஃபாண்ட்டை நான் வச்சுக்கிறேன். சென்டர் பண்ணிக்குவோம். நான் ஒரு yellow கலரை கொடுத்துக்கிறேன். ஓகே, இதுக்கு இப்போ எப்படி எம்போஸ் எஃபெக்டை நாங்கள் மேனுவலாக செய்ய போகிறோம்னு பார்க்குறது. ஆல்ரெடி Corelல இருக்குது பெவல்ன்ற உள்ள எஃபெக்ட்டு. நம்ம வந்து மேனுவலாக நாங்கள் செய்ய போகிறோம். அது கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து நல்லா லுக் வந்து நல்லா அழகாக வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் அந்த ஃபாண்ட்டை வந்து கர்வ் பண்ணிக்கிறேன். ஓகே, கன்வெர்ட் டு கர்வ் கொடுத்துறேன். இப்போ அது வந்து ஒரு ஆப்ஜெக்டாக மாறிடும். ஆப்ஜெக்டாக இல்லாமல் கூட அவங்களுக்கு செய்ய முடியும். ஆனால் நான் அது கொடுத்தேன், எனக்கு ஈஸியாக இருக்கும்னால நான் கொடுக்குறேன். ஓகே, ரெண்டாவது வந்து இந்த கான்டோர் டூல்னு உள்ள இந்த டூலை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கான்டோர்னு இருக்கும், இந்த டூலை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணால் இதை வந்து நான் வேல்யூ வந்து 1 கொடுத்துக்கிறேன். இதுலேயும் 1 mm ஒரு அமௌண்ட்டை கொடுக்குறேன், இல்லை 2 mm அமௌண்ட்டை கொடுத்துக்கிறேன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்றா தான் இருக்குது, மூவ் பண்ணக்குள்ளே ஒன்றா இருக்கும். அப்போ நம்ம நினச்சோம் இதை பிரேக் பண்ணுவோம், இதை டிவைட் பிரேக் பண்ணி Ctrl K ப்ரெஸ் பண்ணலாம். இல்லாட்டி ஆப்ஜெக்ட்டுக்கு போய்ட்டு பிரேக் கண்டோர் அப்பார்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது பிரேக் ஆகிடும். இது ரெண்டு ஆப்ஜெக்ட் ஆயிரும். ஓகே, அதிலே நீங்கள் இன்னொரு ஒரு காப்பி ஒன்று எடுத்துக்கணும். இப்போ இந்த முன்னுக்குள்ளே இந்த கலரில் உள்ள இன்னொரு காப்பி Ctrl C அமைக்க ஒரு காப்பி ஒன்று எடுத்துக்கிறேன். ஓகே, அந்த காப்பி பண்ண அந்த டெக்ஸ்ட்டை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணோன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு நான் அவுட்லைனை போட்டு பார்க்குறேன், ரெண்டு. ஓகே, நீங்கள் இந்த அளவு மாதிரி வச்சுக்கிட்டு இதை வந்து 2 செலக்ட் பண்ணி இதில் மைனஸ் பண்ணுங்கள். ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பார்ட் மட்டும் கிடைக்கும், ஒரு சைடில் உள்ள பார்ட் மட்டும் கிடைக்கும். ரெண்டாவது நீங்கள் ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணியிருக்கிறத காப்பி பண்ணியிருக்கிறத பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ முதல்ல ஃப்ரண்ட் பார்ட் எடுத்த மாதிரி இது செகண்ட் கீழே உள்ள பார்ட் பார்த்தீங்கன்னா இவ்வளவு கட் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா இது ஒரு பார்ட்டாக இருக்கும், இது ஒரு பார்ட்டாக இருக்கும். ஓகே, ரெண்டாவது வந்து இதுக்கு நீங்கள் ஒரு கலர் கொடுத்துக்கணும். நான் வந்து மேலே உள்ளதுக்கு ஒயிட்டும் கீழே உள்ளதுக்கு ரெட்டும் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இது எப்படி வந்திருக்குன்னு சொல்லி இப்போ கூட பார்த்தா ஒரு எம்போஸ் லுக் ஒன்று வருது, ஆனால் ரியலான எம்போஸ் லுக் ஒன்று கொடுக்குது. அடுத்து தான் செய்ய போகிற முக்கியமான விஷயம், நாங்கள் இதை கிளிக் பண்ணுறோம். பண்ணிட்டு எஃபெக்டில் இந்த பிளர்னு உள்ள எஃபெக்டை நாங்கள் கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிட்டு ஒரு வேல்யூ கொடுக்குறோம், இந்த லெவல் வச்சுக்கிறோம். அடுத்தது இந்த ஒயிட்டை உள்ள செலக்ட் பண்ணிட்டு சேம் அதே பிளர் எஃபெக்ட் கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா இந்த ரியலான ஒரு எம்போஸ் எஃபெக்ட் ஒன்று மெனுவில் நம்ம செஞ்சிட்டோம். இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா Corel எஃபெக்ட்லேயே ஒரு உங்களுக்கு Coreldraw இன்பில்ட்டாக ஒரு எம்போஸ் எஃபெக்ட்ஸ் இருக்குது, அதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. எஃபெக்ட்ஸ் பெவல்னு உள்ள கிளிக் பண்ணுறோம்.
கிளிக் பண்ணிட்டு நாங்கள் அப்ளை கொடுத்து பார்ப்போம். பார்த்திங்கன்னா இதில் லுக் வந்து ஒரு நல்ல லுக்காக நமக்கு விளங்குதில்லை. பார்த்திங்கன்னா கார்னர் ஷார்ப்பாக இருக்குது. உங்களுக்கு இந்த லுக் வேணும்னா ஓகே இப்படி செஞ்சுக்கலாம். ஆனால் இப்படி ஒரு லுக் எடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் இப்படி ஒரு மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சேனல் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.